இஃப்தார் நிகழ்ச்சிகளை நடத்துவது. உண்மையிலேயே இந்த இஃப்தார் நிகழ்ச்சிகளின் போது அதிகமான மக்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை அல்லது நோன்பு திறப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த இடங்களுக்கு வருகை தருவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த நேரத்தை அழைப்பாளர்கள், அதை போன்ற அழைப்பு பணியில் ஆர்வமாக செயல்படக்கூடிய அன்பர்கள் மிக நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ வருகை தருவதற்கு உணவுகளை பரிமாறினோம், திருப்தி அடைந்து கொண்டோம் என்பது மட்டுமல்லாமல், இந்த உணவுகளை பரிமாறுவதற்கு முன்பாக, இஃப்தாருடைய ஏற்பாடுகளை செய்வதற்கு முன்பாக ஒரு அரை மணி நேரத்தையாவது அல்லது ஒரு கால் மணி நேரத்தையாவது ஒதுக்கி புதிதாக வருகை தரக்கூடிய சகோதரர்களுக்கு மார்க்கத்தை பற்றி, இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை பற்றி, அகீதாவை பற்றி, மன்ஹஜை பற்றி, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்று ஒரு முஸ்லிம் தனது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அன்றாட விஷயங்களை குறித்து கண்டிப்பாக அவர்கள் உரை நிகழ்த்த வேண்டும். மார்க்க உபதேசங்களை சொல்ல வேண்டும். இஸ்லாத்தை குறித்து, ஃபிக்ஹை குறித்து, அகீதாவை குறித்து, வரலாற்றை குறித்து, இதையெல்லாம் அவர்களுக்கு இஃப்தாருக்கு வருகை தரக்கூடிய மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குவது அழைப்பாளர்களுடைய கட்டாய கடமையாக இருக்கின்றது. அந்த புண்ணான நேரத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், பயனுள்ளதாக கழியுங்கள். அல்லாஹு தஆலா அப்படி அந்த இஃப்தாரை, அதே போன்று மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வருவதற்கு விரும்புகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களையும் அழைத்து வந்து அவர்களுக்கும் மார்க்கத்தையும் மார்க்கத்தினுடைய யதார்த்தத்தையும் எடுத்து சொல்லி மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை அதன் மூலமாக நாம் ஏற்படுத்துவோம். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக.